ரஞ்சித் அவர்களுடைய படம் வேட்டுவான். அந்த படத்தில் வந்து ஒரு விபத்து, கார் விபத்து வந்து ஆகியிருக்கு. அதில் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இந்த இறந்து போன நபர் வந்து இந்த மாதிரியான ரிஸ்கியான காட்சிகள் எடுப்பதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான நபர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழை படத்தில் இந்த எண்டில் அந்த லாரி ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இவர் தான் எடுத்து கொடுத்தது. இவர் தான் அந்த லாரி ஓட்டிகிட்டு வந்து லாரி கவுர் ரசீன்லாம் இவர் தான் எடுத்தவர். ஒரு கார் வந்து ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் வந்து ஒரு மேடு மாதிரியான ஒரு இடத்துல ஏறி ஜம்ப் பண்ணி கீழே போய் நிற்கும். இதுதான் அந்த சீக்வன்ஸோடைய பிளான். அதே மாதிரி தான் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணி அந்த கார் வந்து இப்படி ஏறி இறங்கி இப்படி போய் நிற்கும். அதுக்கு பதில் நிற்கிறதுக்கு பதிலாக பண்ணினாச்சுன்னா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடித்ததுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. மற்றபடி ஒரு உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை. சர்தார் 2 படத்தில் இதே மாதிரி சர்தார் 2 படத்தினுடைய பூஜை போட்டு முதல் நாள் சண்டை காட்சி எடுக்கிறாங்க. அப்பையும் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்து போறாரு. அதற்கு பிறகு இந்தியன் 2ல நமக்கு தெரியும், அப்பையும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து ஸ்டண்ட் யூனியன்லையும் சரி, அரசாங்கம் சில கைடன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னா, பெரும்பாலும் இந்த படத்துல எல்லாம் 10 ஃபைட்டு 6 ஃபைட்டு அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை காட்சிகள் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் கதை சொல்ல வேண்டாம், ஸ்டண்ட் மாஸ்டரே பார்த்துக்குவார். அந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் நடக்குது. சமீபத்தில் ஒரு படத்துல எல்லாம் 10 சண்டை காட்சி, அது அந்த கதையே இருக்குது. அந்த படத்தில் பூரா சண்டையாக தான் இருக்கும், பில்டப்பாக இருக்கும், 4 சாங்காக இருக்குது, இதை வச்சு ஓட்டிடுவாங்க. அப்போ கதை சொல்வதற்கு அதுக்கு மேலே ஒரு ஃபைட்டாக வச்சுருவோம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபேர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது திடீர்னு ஒரு நியூஸ் இல்லை ஒரு சம்பவம், ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரஞ்சித் அவர்களுடைய படம் வேட்டுவான். அந்த படத்தில் வந்து ஒரு விபத்து, கார் விபத்து வந்து ஆகியிருக்கு. அதில் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டில் இறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இவருடைய இறப்புலையும் வந்து ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரியான செய்திகள்லாம் நம்ம கேட்க முடியுது. ஏன்னா ஒரு சேனல்லாம் நான் பார்க்கும்போது மாரடைப்புங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லீக் ஆனதுக்கப்புறம் தான் இவர் விபத்தில் தான் இறந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன சார் நடந்துச்சு ஆக்சுவலாக? இல்லை, முதல்ல இந்த வேட்டுவம் படம் வந்து ரஞ்சித் இயக்குகிற, ஆர்யா நடிக்கக்கூடிய படம். இந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டராக திலீப் சுப்ராயன் இருக்கார். திலீப் சுப்ராயன் தொடர்ந்து ரஞ்சித்துக்கு எல்லா படங்களும் அவர் தான் பண்ணுவார். அவர் தான் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர். இந்த படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு வந்து தஞ்சாவூர் பகுதியில் நடந்துச்சு. 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நாகப்பட்டினம் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இறந்து போன நபர் வந்து இந்த மாதிரியான ரிஸ்கியான காட்சிகள் எடுப்பதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான நபர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழை படத்தில் இந்த எண்டில் அந்த லாரி ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இவர் தான் எடுத்து கொடுத்தது. இவர் தான் அந்த லாரி ஓட்டிகிட்டு வந்து அந்த லாரி கவுர் ரசீன்லாம் இவர் தான் எடுத்தவர். அப்படி இந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்கியான ஒரு சீன்லாம் வந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டான நபர் தான், எக்ஸ்பீரியன்ஸான நபர் தான். அவர் தான் இந்த சம்பவத்தன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு கார் வந்து ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் வந்து ஒரு மேடு மாதிரியான ஒரு இடத்துல ஏறி ஜம்ப் பண்ணி கீழே போய் நிற்கும். இதுதான் அந்த சீக்வன்ஸோடைய பிளான். அதே மாதிரி தான் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணி அந்த கார் வந்து இப்படி ஏறி இறங்கி இப்படி போய் நிற்கும். அதுக்கு பதில் நிற்கிறதுக்கு பதிலாக பண்ணினாச்சுன்னா அது நிலை தடுமாறி அப்படியே 2-3 தடவை ரோலிங் ஆயிடுச்சு. ரோலிங் ஆன பிறகு இங்கே ஷூட்டில் நின்றுருந்த ஆட்கள் எல்லாமே ஓடுறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஓடி போய் அவரை உள்ளே பார்க்குறப்ப அப்போவே நினைவு இல்லாமல் தான் இருந்தார். அப்படியே உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் இறந்துட்டான்றாங்க. ஏன்னா இப்போ இது சம்மந்தம் நடந்த பிறகு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நாங்கள் விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே ரஞ்சித் படங்களுடைய இந்த மாதிரியான சண்டை காட்சிகள் எடுக்கிறப்ப ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் டீம் இருக்கும், ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடிய டீம் இருக்கும். ஏன்னா இந்த ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் சண்டை காட்சி எடுக்கிறப்ப இந்த மாதிரியான மெடிக்கல் டீம் ஒன்று இருக்கணுங்கிறது ரூல்ஸ். பெரும்பாலும் இப்போ அதை கடைப்பிடிக்கிறாங்க. ரஞ்சித்தும் அதை செய்கிறார். இப்போ அதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட் எய்ட் நடக்கும். கை கால் லைட்டாக ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே ஒரு இமீடியட்டாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பக்கத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான வேலை. இந்த படத்துக்கும் அப்படி தான் அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஆட்களோட தான் எடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த கார் வந்து கீழே விழுந்து தலைகீழாக விழுந்து இது பண்ண பிறகு உள்ளே போய் பார்க்குறப்ப அவர் கொஞ்சம் நினைவு இல்லாமல் இருந்திருக்கார். உடனே பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க, இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடித்ததுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மற்றபடி ஒரு உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை. உடனே அந்த கார் ரொட்டேட் ஆகிறப்ப அந்த ரொட்டேட் ஆனது பிறகு அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் பட்டதுனால
அவருக்கு நெஞ்சில் பட்டதினால் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவருக்கு உயிரிழந்திருக்கிறார். இதுதான் அந்த சம்பவம் அங்கே விசாரிக்கிறப்ப சொல்லப்பட்ட சம்பவம். இது உடனே படப்பிடிப்பு நிப்பாட்டி மற்றவங்களாம் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக. சர்தார் 2 படத்தில் இதே மாதிரி சர்தார் 2 படத்தினுடைய பூஜை போட்டு முதல் நாள் சண்டை காட்சி எடுக்கிறாங்க. அப்பையும் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்து போகிறார். அதற்கு பிறகு இந்தியன் 2ல் நமக்கு தெரியும், அப்பையும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டை சமீபத்தில் ஒரு படத்துக்கு கூட ஒரு பெரிய காயத்தோட ஸ்டண்ட் கலைஞர்கள் தப்பிச்சு வந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஸ்டண்ட் யூனியன்லையும் சரி அரசாங்கம் சில கைடன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கியான சண்டை காட்சி எடுக்கிறப்ப ஒரு மெடிக்கல் டீமோட தான் எடுக்கணும் அப்படின்னு. அதை மீறியும் நடக்குது. ஏன்னா ரொம்ப தத்ரூபமான காட்சிகள் வரணும், ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான விஷயங்களை பண்ணுறாங்க. அதுக்கு தொடர்ந்து இந்த வேலையில் நடந்துகிட்ருக்கு. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தான். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து அவங்க ரசித்து தான் செய்கிறாங்க. வேண்டாம் விருப்போ அதை வந்து வேறு காரணம் இல்லாமல் இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு வாழ்க்கையோ டெய்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அது சில பேர் நிறையா ஸ்டண்ட் கலைஞர்கள் பேசியிருந்தோம், நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. உடம்புல பூரா காயமாக இருக்கும். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாத பகுதியே இல்லாததாக இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்கியான விஷயந்தான். வாழ்க்கையே பயணம் வைத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு நமக்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஏஐ வந்துருச்சு, டிஏஜிங் வந்துருச்சு, எவ்வளவோ விஷயங்கள் வந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் டைட்டானிக். ஒரு கப்பல் அப்படி தண்ணியில் விழுந்து போகிறத நம்ம தத்ரூபமாக பார்த்தோம். கடலில் போய் அத்தனை பேர் தள்ளி விட்டுலாம் படம் எடுக்கல. ஒரு சின்ன ஒரு ப்ளூ மேட் செட்டு போட்டு அழகாக ஒரு டேங்க் மாதிரி ஒன்று கட்டி அதுக்குள்ளே அத்தனை பேரையும் வச்சு ரொம்ப ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை எடுத்தாங்க. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜிஸ்லாம் அவ்வளோ பெருசாக வளராது. இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. ஏஐ மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. ஒன்றும் மனிதர்களை போட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? அப்போ நீங்கள் ஒரு முக்கியமான காட்சிகள் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு ரொம்ப ரிஸ்கியான காட்சிகளுக்கு வேறு ஏதாவது நம்ம சிகிச்சை பண்ணலாம்ல. அதை ஏன் பண்ணுறீங்கன்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படணும். அதையும் நம்ம பார்க்கணும். அதை நம்பியே அந்த குடும்பம் இருக்கும், அதை நம்பியே அதை பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தால் கூட நம்ம ரிஸ்கியான காட்சிகளுக்கு மட்டுமாவது டெக்னாலஜியை பயன்படுத்தலாம்ல. இந்த மாதிரி காரு வேகமாக என்ன தான் நீங்கள் நம்ம உடம்பை வந்து நம்ம இரும்புலேஷன் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் உடம்பு வந்து எலும்பும் சதையும் தான். அப்படிங்கும்போது எங்கேருந்து விழுந்தாலும் அடிபட தான் செய்யும். எவ்வளோ சேஃப்டியாக போட்டிருந்தாலும் வலிக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் முக்கியம் அந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் சண்டை காட்சிகளில் எடுத்துக்கலாம். காருங்கிறது அது வந்து ஒரு இயந்திரம் தான், ஒரு கருவி தான். அதை நம்ம கண்ட்ரோல் நம்மளை மீறி போயிடும் இல்லையா? அது எப்படி எவ்வளோ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா இப்போ அந்த காரை என்னென்னா அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கார் இப்படி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி போய் ரோலிங் அடித்து நிற்கணுங்கிறது தான் பிளானாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கார் தன் கட்டுப்பாட்டை இழந்து என்ன செய்யுதுன்னா உருள ஆரம்பிச்சிடும். அப்போ தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த வாகனம் இருக்காது. அப்போ அதுக்கு மனித ஆற்றல் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அது இயற்கையாக நடந்துடும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை குறைந்தபட்சம் அந்த மாதிரி டெக்னாலஜியில் எடுத்துக்கலாம். குறைந்த இந்த மாதிரி ஏஐயாக இருக்கட்டும், இந்த டிஐஜிங்காக இருக்கட்டும், நிறையா வந்துருச்சு இல்லையா? அப்போ ரொம்ப ஒரு ரிஸ்கியான காட்சிகளை மட்டும் அது மட்டுமாவது எடுக்கலாம். இவர்களுக்கு அதனால் வேலை போயிடும் அப்படின்றாங்கன்னா அதனால் அந்த முக்கியமான காட்சிகளை மட்டும் அவங்க ஏறுறது மாதிரி இறங்குற மாதிரி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது உண்மையிலேயே ஒரு டெய்லி அவங்க வந்து செத்து பிழைக்கிறோம் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை சார், என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் தான் வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து இன்னும் அதிகமாகிட்டு போகுது. இந்த விபத்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சம்பவங்கள் ரொம்ப அரிதாக தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு சினிமா ஸ்டண்ட்டில் அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து முன்னாடி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப நாளாக கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தத்ரூபமான சண்டை காட்சிகள் எடுக்கிறோம், ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மெனக்கெடுத்து கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுறோம்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்களோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இல்லை, இந்த ஏரா ஆஃப் படங்கள் வந்து முழுக்க ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கனால மறுபடியும் இது நடக்குது அப்படி. அதுவும் ஒரு காரணம் தான். பெரும்பாலும் இந்த படத்துல எல்லாம் இப்போ 10 ஃபைட்டு 6 ஃபைட்டு அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை காட்சிகள் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் கதை சொல்ல வேண்டாம், அதை வந்து அங்கே ஸ்டண்ட் மாஸ்டரே பார்த்துக்குவார். அந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்தில் நடக்குது. சமீபத்தில் ஒரு படத்துலலாம் 10 சண்டை காட்சிகள், அது அந்த கதையே இருக்குது. அந்த படத்தில் பூரா சண்டையாக தான் இருக்கும், பில்டப்பாக இருக்கும், 4 சாங்காக இருக்குது, இதை வச்சே ஓட்டிடுவாங்க. அப்போ கதை சொல்வதற்கு அதுக்கு மேலே ஒரு ஃபைட்டாக வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஜாகிஜான் படத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய படம் முடிஞ்சவொடனே அந்த ரோலிங் டைட்டிலில் படத்தில் நடந்த இன்சிடென்ட்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் அதுவே ஒரு அந்த டைட்டில் பார்க்குறதுக்கு அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ சண்டை காட்சியில் அவர் எவ்வளோ அடிபட்டுருக்கிறாரு, எவ்வளோ நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக வந்து எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தாலும்
மனிதருடைய அந்த உடல் அமைப்புங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அதை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம வசத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட கீழே விட்டு எல்லாருக்கும் வலிக்கத்தானே செய்யும், அடி விழுந்து எல்லாருக்கும் வலிக்கத்தானே செய்யும். அது குறைந்தபட்சம் அதை மாற்றணும். பட் அதை நம்பி பல பேர் அதை வந்து தொழிலாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு தானே அதில் இருக்கிறாங்க. அவங்க விட்டுட்டு போகவும் முடியல. இதை வந்து விரும்பி தான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சேஃப்டியும் முக்கியம். சமீப காலமாக அந்த மாதிரியான படங்கள், சண்டை காட்சிகள் அதிகம் வரக்கூடிய படங்கள், எங்கள் படத்தில் அதிகமான லைவாக இருக்கிறோம், கார் அங்கேருந்து குதிக்குது, அங்கேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை போட்டி போட்டு கொண்டு பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கோங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தான் இப்படிங்கிற மாதிரி கிடையாது, நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் நடந்திருக்கு, நிறைய பேர் தப்பிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்துக்கு நடந்திருக்கு. நடிகை இப்போ கூட சமீபத்தில் வச்சுருக்கிற ஸ்ரீகாந்த் கூட ஒரு ஃபயர் இதில் மாட்டி கையிலெல்லாம் காயமாயிருக்கு. அதே மாதிரி பாபு, எண்ணுயிர் தோழன் பாபுன்னு ஒரு நடிகர், பாரதி ராஜாவோட உதவியாளராக இருந்தவர். அவர் பாரதி ராஜா தான் அவர் ஹீரோவை அறிமுகமாக்குறாரு. எண்ணுயிர் தோழன் படம், அந்த படம் பெரிய பேசப்பட்ட படம், பெருசாக போகாட்டியும் கூட பேசப்பட்ட படம். அதுக்கு பிறகு பெரும்புள்ளி அப்படின்னு ஒரு 5-6 படங்கள் பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு படத்தின் இன்னொரு படத்தினுடைய சண்டை காட்சிகளுக்காக மேலேருந்து கீழே பெட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க. கீழேருந்து கீழே வர்றப்போ இடையில இருந்தக்கூடிய ஏதோ ஒன்றில் அவர் பட்டுறார், உடம்பு பட்டு. அது ரொம்ப அங்கேருந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து தன்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு முழுவதுமாக அதில் பெரிய அடிபட்டு கிட்டத்தட்ட 20-25 வருடம் படுத்த படுக்கையாக இருந்தார். 25 வருஷம் படுக்க படுக்கையாக இருந்து அவருக்கு மருத்துவ செலவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமீபத்தில் தான் இறந்து போனார். அந்த செய்தியெல்லாம் கூட தெரியும். இப்போ சண்டை காட்சிகள்ங்கிறதே ரிஸ்க்கு தான். அது நடிகருக்கு நிறைய ஏற்படலாம், ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு ஏற்படலாம், ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஏற்படலாம். சரி, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது மூவ் இருக்கானா, பெருசாக எல்லாருமே அதில் ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட மாட்டாங்க. ஸ்டண்ட் கலைஞராக இருந்து அடிபட்டு அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. சிலர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆவாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஸ்டண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெரிய அளவில் வில்லனாக வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொன்னம்பலம் ஆரம்பத்தில் நிறையா படங்களில் ஸ்டண்ட் கலைஞராக தான் இருப்பார். அங்கே சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருந்தார். அப்புறம் வால்டர் வெற்றிவேல் படத்தில் ஒரு கபாலிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணார். அந்த படம் தான் அவர் பெருசாக பேசப்பட்ட படம். நிறையா படம், நாட்டாமை, நிறையா படங்களில் வில்லன் நடிகராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதே மாதிரி மகாநதி சங்கர், அவரும் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான். மகாநதி படத்தில் நடிச்சிருப்பார், துல்கானம்னு ஒரு கேரக்டர். அதுக்கு பிறகு நிறைய படங்களில் வில்லனாக நடித்தார். இப்போ நடிகராகவே முழுவதுமாக ஆகிட்டார். மொட்ட ராஜேந்திரன், அவர் எதுக்கோ வந்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கார், ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான் அவரும். அதுவும் ஒரு விபத்துனால தான் அவருக்கு அந்த முடி கொட்டினதும் வந்து ஆமாம், அதுவும் அவரே சொல்லியிருந்தார் நிறைய இடங்களில். அப்போ ஒரு சிலர் பேர் தான் அந்த ஆரம்பத்தில் அந்த ஒரு ஆசையில் அந்த இளமையில் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வேறு வாய்ப்புகள் வருது. பல பேர் வயதானாலும் கூட வேறு வழி இல்லாமல் அதில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சங்கங்கள் இருக்குது, சண்ட் யூனியன் இருக்குது, தமிழ்நாடு அரசும் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதையும் மீறி வந்து மனித ஆற்றலை மீறி இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சரி சார், இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விபத்து வந்து நடந்துருச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக படப்பிடிப்பு வந்து எந்த மாதிரியா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? படப்பிடிப்பு இப்போதைக்கு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதை நிப்பாட்டிருக்கா கேள்விப்பட்டேன். திருப்பி கண்டினியூவாக பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான போலீஸ் விசாரணையெல்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் வந்து அது படப்பிடிப்பில் ஒரு வந்திருக்காருன்னா அது லீகலாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க. அது இப்போ உண்மையிலேயே ஆக்சிடெண்ட்டா இல்லை வேறு எதுவும் நடந்திருக்கா இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிறது போலீஸ் விசாரணை பண்ணிவிட்டு அவங்க கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்கும். அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த படத்துக்கான என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் கேப்பை விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா, இல்லை உடனே இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே? இல்லை, கேஸ் நடக்கிறதுக்கும் படப்பிடிப்பு நடக்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அது அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் போய் விளக்கத்தை கொடுத்து வந்துடுவாங்க. போலீஸ் தரப்புலேருந்து வந்து என்கொயரி பண்ண போகிறாங்க. அன்றைக்கி இருந்த சம்பவம் நடந்த ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க. நல்ல வேலைக்கு அதில் வீடியோ காட்சி இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். யாரும் அங்கே அவரை தப்பாக தாக்கியோ அடித்தோ அதெல்லாம் நடக்கலை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் அவருடைய தொழில் அது நடக்கிறப்ப ஒரு விபத்து நடந்திருக்கு. அது விபத்தாக தான் பதியப்படும். அப்படிங்கும்போது வீடியோ ஆதாரங்கள் அது இருக்கிறதுனால பெருசாக இருக்காது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஒருவேளை கேப் கொடுத்துட்டு திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை அப்படி கண்டினியூவாக போகிறாங்கிறாங்க தெரியல. சார், இப்போது இதுக்கடுத்து இந்த மாதிரியான விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இல்லை, ஏற்கனவே வந்து அரசாங்கத்தின் சார்பாகவும் அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் யூனியன் சார்பாகவும் ஒரு இது வச்சுருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டாக்டரோட ஃபுல் செட்டப்போடு அங்கே இருக்கணும் இந்த மாதிரி ரிஸ்கியான சண்டை காட்சியில் இருக்கிறப்ப அப்படின்னு. அதை ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆம்புலன்ஸு ப்ளஸ் டோட்டல் நர்சஸ்ஸு டாக்டர்ஸோட எந்த மாதிரியான இன்ஜுரி ஆனாலும் உடனே அங்கேயே வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் டீமோட ஒரு செக்யூரிட்டியோட இந்த சண்டை காட்சிகள் எடுக்கணும். குறைந்தபட்சம் இந்த ரொம்ப ரிஸ்கியான காட்சிகளை தவிர்க்கணும். அது சினிமா தானே, கொஞ்சம் செயற்கையாக தான் இருந்துட்டு போட்டேன், அதுக்காக உயிர் போயிருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல சுவாரஸ்யமான தகவல்களை வந்து எங்கள் நேயர்களுக்காக தந்து மிக்க நன்றி.